இயேசு மாம்சத்துல பிறந்தார். இயேசு மரியாள் இடத்துல பிறந்தார் இல்லையா? இந்த மரியாள் இடத்துல இருந்து பிறந்த இயேசுவ அநேக பேர் அறிக்கை செய்யறது கிடையாது. இவர் தேவனுடைய குமாரனை கிறிஸ்து, இவர் கிறிஸ்து இல்லைன்னா தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு நிறைய பேர் அறிக்கை செய்வது கிடையாது அப்படின்னு சொல்றார். தெய்வம் சொல்லிச்சு இயேசுவை பார்த்து, இவர் என்னோட நேசகுமாரன். குமாரன் சொன்னாரு, நான் தேவனுடைய குமாரன். அப்படி சொன்ன பின்னாடியும் மனுஷன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு இணங்க கீழ்பட்டு அவரை தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு அறிக்கை செய்யறதுக்கு மறுக்கிறார்கள். மறுரூப மலையில இயேசு மறுரூபமானார். மறுரூபமாகும்போது அப்ப பேதுரு சொல்றாரு, 3 பேருக்கு 3 கூடாரம் போடலாம். அவர் மறுரூபமாகும்போது எலியா வராரு, மோசே வராரு. இயேசு, எலியா, மோசே 3 பேர் வராங்க. வரும்போது பேதுரு சொல்றாரு, 3 பேருக்கு இங்க ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்றார், ஆலயம் கட்டலாம் அப்படின்றார். வானத்துல சத்தம் வந்துச்சு, நீங்க நினைக்கிற நினைப்பெல்லாம் தப்பு, இவர் என்னோட நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னார். மற்ற யாருக்கும் நீங்க மதிப்பு கொடுக்க கூடாது, இந்த தேவனுடைய குமாரனுக்கு என்னுடைய குமாரன் தான் மதிப்பு கொடுக்கணும், வானத்துல சத்தம் வந்துச்சு அப்படின்னாரு. அப்ப தெய்வமே சொல்லுது இயேசை பார்த்து, இவர் தான் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? எபேசுல 1வது அதிகாரம் 19 வசனத்துல சொல்லுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்பி அப்படின்றார். இயேசுவை பெற்றது மரியா, வளர்த்தது மரியா தான். அவங்க தான் சாப்பாடு கொடுத்து 30 வயசு வரைக்கும் வளர்த்தாங்க. அப்புறம் 3.5 வருஷம் அவர் ஊரோட தான் இருந்தார், உலகத்தோடு தான் இருந்தார். பெற்றதும் மரியா, வளர்த்ததும் மரியா. ஆனா வளர்த்தாங்க. ஒரு 3.5 வருஷத்துல இயேசுவை வீட்டை விட்டு துரத்தியே விட்டாங்க. அதனாலதான் நிறைய இடத்துல இயேசுவை தேடி தேடி மரியாளும் அவருடைய பிள்ளைங்கள்லாம் வந்து கூப்பிடுவாங்க. ஏன் துரத்தி விட்டாங்கன்னு, இந்த இயேசு 3.5 வருஷத்துல எருசலேம் முழுக்க நிறைய பிரச்சனை, நிறைய பேர் ரட்சிக்க போறோம்னு சொல்லி நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டு பிரதான ஆசாரியர்கிட்ட ரோமர்கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணதுனால வீட்டை விட்டு அவரை விரட்டி விட்டாங்க. 3.5 வருஷம் ஊழியம் சொல்ற பேர்ல வெளியே கிடக்குறாரு. இப்போ அப்பமே மரியா இயேசுவை கைவிட்டுடுச்சு. இப்போ இயேசு கொல்லப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அவரு அழுவுறதுக்குள்ள சூழ்நிலைக்கு விட்டாச்சு. இப்போ இதுலதான் தெரியுது, நம்ம எப்பவுமே சொல்லுவோம் பாருங்க, யார் நல்ல அன்பான மனுஷன், நல்ல நட்புள்ள மனுஷன், பிரச்சனையில கூட இருக்கிறவன் தான் அன்புள்ளவன், நட்புள்ளவன். ஏமேன். இருக்கும்போது எல்லாம் தின்ன வரலாம், இருக்கும்போது நல்லா பேசலாம். இயேசு செத்த பின்னாடி, இயேசு பிடிச்ச நேரத்துல இருந்து இயேசு அடக்கம் பண்ணி முடிகிற நேரம் வரைக்கும் அந்த இடத்துல மரியாங்கிற ஒரு சாப்டரே கிடையாது. ஆமேன். அடக்கம் பண்ணி முடிச்ச பின்னாடி, ஓய்வு நாள் கழிச்ச பின்னாடி அந்த கல்லறையை பார்க்க வந்தாங்க. ஆனா அவர் பிடிச்ச நேரத்துல இருந்து அடக்கம் பண்ணி முடிகிற வரைக்கும் அங்க யாருமே வரல. ஆனா அங்க ஒரு வார்த்தை சொல்லுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்பின்றார். தெய்வம் சொன்னாரு, இவர் நேசகுமாரன், இவர் மேல பிரியாம இருக்குன்னு சொன்னவரு, அவரை எல்லாருமே விடப்பட்ட பின்னாடி அவர் வந்து அந்த இடத்த தூக்கி எடுத்தார். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவருடைய குமாரன் இவர் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நட்பு வச்சிருக்கிறேன், அதனால எந்த சூழ்நிலையும் நான் அவரை கைவிடுறதே இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஏமேன். அப்ப நம்மளுக்கு ஒண்ணு தெரியுது, மரியா பெற்றாங்க, வளர்த்தாங்க. ஆனா பெற்றதுனால வளர்த்ததுனால உங்களுடைய பிள்ளை இல்ல, அவரை கைவிட்டுட்டாங்க. கைவிட்ட பின்னாடி அவருடைய ஒரிஜினல் தகப்பன் ஜீவனுள்ள பிதா அவரை கிளப்பி எடுத்ததுனால இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சொந்தமா மாறிவிட்டார். நான் ஒரு வள்ளம் வச்சிருக்கிறேன், அதை என்னால பராமரிக்க முடியல, அது வித்துட்டேன், வேற ஒரு மனுஷன் வாங்கிட்டாரு, இப்ப அவருக்கு தான் சொந்தம் இல்லையா? அந்த மாதிரி தான் மரியா பெத்தாங்க, வளர்த்தாங்க, மரணத்தோட கூட விட்டுட்டாங்க. இப்ப மரணத்துல அவருடைய ஒரிஜினல் தகப்பன் பிதா வந்து தூக்கி எடுத்துட்டு சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஏமேன் சொல்லுங்களா? அப்ப தெரியுது, பிதாவே சொல்றாரு இயேசு கிறிஸ்து என்னுடைய குமாரன். ஏமேன். இப்ப இயேசு எப்படின்னு சொல்ற பாருங்களேன். மத்தேயு 17வது இடத்துல இயேசு மறுரூப மலைக்கு போறார். போகும்போது மறுரூபம் ஆயிட்டாரு, எல்லாரும் அங்க வராங்க. வரும்போது அந்த இடத்துல அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு. 16வது அதிகாரத்துல, என்னை யார் என்கிறாருன்னு கேட்கிறார்.
அப்ப அவங்க சொல்லுவாங்க, உண்மை எலியாங்கிறார்கள், தீர்க்கதரிசிங்கிறார்கள்லாம் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இயேசு மறுபடியும் கேட்பாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்பாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப அவர் சொல்லிருக்கலாம்ல, பேதுரு சொல்லிருக்கலாம், இல்ல நீங்க மரியாளுடைய குமாரன் சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் சொன்னது இல்ல, மரியாளுடைய குமாரன் இல்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னார். அப்ப இயேசு அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு, நீ பாக்கியவான். அப்படி என்ன அர்த்தம்? நீ கரெக்டா சொன்ன. ஆமென். நீ கரெக்டாட்டு சொன்ன. நான் மாம்சத்துல தான் வந்திருக்கிறேன், ஆனா நீ கரெக்டா சொன்ன. உண்மையிலேயே நான் மரியாதை குமாரன் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து தான் கரெக்டா கண்டுபிடிச்ச, நீ பாக்கியவான். அப்ப நான் சொல்லுவேன், இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துங்கிற சத்தியத்துக்கு உட்படுற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நல்லா கேளுங்க. ஏங்க, இதுக்கு பேர் தாங்க விசுவாசம். இப்போ நல்லா கேளுங்க. இதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. நான் அம்னோன்னு ஒரு பையனை பெற்றிருக்கிறேன். இத நீங்க சொல்றது விசுவாசமே இல்ல. இது உலகத்துக்கு தெரிஞ்சது தானே. இதுல என்ன விசுவாசம் இருக்குது? காண்கிறது விசுவாசம் இல்ல. விசுவாசம் என்னன்னா, காணப்படாத விட நிச்சயம். நான் பார்க்கல இல்லையா, இயேசு தேவனுடைய குமாரன் கிறிஸ்துங்கிறத நான் பார்க்கல, ஆனா தெய்வம் சொல்லும் போது, நான் காணக்கூடாத விஷயத்தை தேவன் சொல்லும் போது நான் விசுவாசிக்கிறேனே, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்ற. இப்படி இயேசுவும் அவருடைய பிதாவும் இயேசு தேவனுடைய குமாரன் திருப்பி திருப்பி பைபிள்ல நிறைய இடத்துல இருக்குது. ஆனாலும் அதை விசுவாசிக்க முடியல, இதை நம்ப முடியல. ஏங்கிற ஒரு பெரிய ரகசியம் சொல்ற. 2 ரகசியம் இருக்கு இல்லையா? நீங்க எல்லாரும் சொல்லியிருப்பீங்க இல்ல, இயேசு தேவனுடைய குமாரன் மரியாதை குமாரன் சொல்லியிருப்பீங்க. ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க, நம்மள ஒரு மாதிரி கேனைய மாதிரி பார்ப்பாங்க. அது என்ன பிரச்சனைங்கிறத 2 விஷயத்த சொல்றேன் இல்லையா? அந்த வசனத்தை பாருங்க. 1 யோவான் புத்தகம் 4வது அதிகாரம். ஏன் இயேசுவை மரியாதை குமாரன் சொல்றாங்க? இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா ஏன் சொல்றாங்க? இயேசு தேவனுடைய குமாரன் கிறிஸ்து இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? மரியாதை குமாரன் ஏன் சொல்றாங்க? அதை சொல்றேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. தேவ ஆவி இல்லாதனாலதான் அப்படி பேசுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சொல்றாரு, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி இதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அதாவது யூதர்களுக்குள்ளாக ஒரு திங் உண்டு. எப்படின்னா, அந்தி கிறிஸ்துன்னு ஒண்ணு இருக்குது, அதனுடைய ஆவி உலகத்துல பிரவேசிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியும். அது எப்போ பிறந்துச்சு அப்படின்னா, பூமியில இயேசு கிறிஸ்து எப்போ பூமியில பிறந்தாரோ அப்பவுமே இந்த அந்தி கிறிஸ்துடைய ஆவியும் பூமியில பிறந்துச்சு. ஏன்னா இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு சொல்லும் போது அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆவி சொல்லும், இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்து இல்லை என்று அறிக்கையிட செய்யும். ஏன்னா இது ஈஸியான விசுவாசம். இயேசு தேவனுடைய குமாரன் கிறிஸ்துங்கிறது அறிக்கையிடுறது ஈஸி. அந்த ஈஸிய செய்யக்கூடாதபடிக்கு அப்பவே ஒரு ஆவி மனுஷனுக்குள்ள வந்துச்சு. நம்முடைய தகப்பமாருக்குள்ள அப்படி ஒரு ஆவி இருக்குது, அந்தி கிறிஸ்துடைய ஆவி. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், அப்படி ஒரு ஆவி இருக்குது. நம்ம சகோதரிட்ட போய் என்னதான் சொன்னாலும், இயேசு தேவனுடைய குமாரன் சொன்னாலும் நம்பவே மாட்டான். நம்ம அடிச்சு சொல்லியாச்சு, அன்பாட்டு சொல்லியாச்சு, காசு கொடுத்து சொல்லியாச்சு, நம்புறதே கிடையாது. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட்னு ஒரு ஆவின்னு ஒன்று இருக்குது, அது அவனை கட்டுப்படுத்தி அவனே வஞ்சிக்கிறதுன்றார். வஞ்சிக்குது. 2 யோவான்ல சொல்லு, வஞ்சிக்குதான். எப்படி? நல்லா கேளுங்க, இதான் சொல். 2 யோவான் படிங்க, முழுக்க இதான் இருக்கும். கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த பிசாசுடைய ஆவிகள் ஜனங்களை வஞ்சிக்குது. இந்த தேவனுடைய ஆவிக்கும் அந்தி கிறிஸ்துடைய ஆவிக்கும் ஈஸியா ஒரு பிரிவினை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, தெய்வ ஆவி கிறிஸ்துவை விசுவாசிக்க பண்ண செஞ்சுக்கிட்டு அவருடைய கற்பனைகள் வாழ பண்ணும். இது தேவனுடைய ஆவி. அந்தி கிறிஸ்துடைய ஆவி ஜனங்களை வஞ்சிக்கும். அது எப்படின்னா, கற்பனையின்படி வாழ செய்யாது. ஆமென். இதுதான் இந்த 2 ஆவியுடைய வித்தியாசம். தேவ ஆவி கண்டிப்பா நம்மள கற்பனையில நடக்கணும்னு சொல்லும். அந்தி கிறிஸ்துடைய ஆவி கற்பனை நடக்க செய்யாது. அதாவது நல்லா கேளுங்க, வஞ்சிக்கிறதுனா என்னதுன்னா, இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு மிச்சத்தை விட்டுறதான். இதான் வஞ்சிக்கிறது. அதாவது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், ஒரிஜினல் இருக்காது. அந்தி கிறிஸ்துடைய ஆவிகள் பிரேயர் பண்ணும், ஜெபம் பண்ணும், உபவாசம் பண்ணும், ஆனா கற்பனையை விட்டுரும். கிறிஸ்துடைய ஆவி ஜெபம் பண்ணும், உபவாசம் பண்ணும், கற்பனைக்கு கீழாக நடக்கும். அப்ப இது என்ன சொல்லுது? வாங்க, நீங்க சர்ச்சுக்கு போனா உங்களுக்கு கிடைக்கும் சொல்றீங்களா, எங்களுக்கும் கோயிலுக்கு போனா கிடைக்கும் அப்படி சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, நாங்க சர்ச்சுக்கு போய் கிடைக்கிறதுக்காக போகல, சர்ச்சுக்கு போய் தேவ கற்பனை வாழ்ந்து பெரும்படிக்காய் போறோம். நம்ம சும்மா இங்க வந்து கையில தூக்குனா
கிடைச்சிடாது இல்லையா? நீங்களாட்டு பெற்றுக்கொள்ளணும். நானாட்டு பெற்றுக்கொள்றது கற்பனையில வாழ்ந்து தீர்க்கதரிசனம் வாங்கி வச்சு அற்புதம் செய்யற அது என்னோட கற்பனையில வாழ்றதுல கிடைக்குது. நீங்க கையை தூக்கி ஆராதிக்கிறதால கிடைக்காது. கையை தூக்கி ஆராதிக்கிறத தாண்டி தேவ கற்பனையில நடக்கும் போதுதான் இந்த அற்புதம் நடக்கும். அப்ப அந்தி கிறிஸ்துடைய ஆவி என்ன சொல்லும்னா, உங்களை மாதிரி தான் நாங்களும் ஆலயம் கட்டி வச்சிருக்கிறோம், ஆனா கற்பனைன்னு ஒண்ணு இருக்காது. இதான் வஞ்சிக்கிறது. ஆமென். உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னை இன்றி வேறு தேவங்களுக்கு உண்டாயிட்டல் வேண்டாம், ஓய்வு நாள கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். இப்படிப்பட்ட கற்பனை அங்க இருக்காது. தேவனுடைய ஆவியில இப்படிப்பட்ட கற்பனை இருக்குது. அப்ப நான் சொல்லுவேன், இங்கே ஆலயம் இருக்குது, உலகத்துல ஆலயம் இருக்குது இல்லையா? ஆனா பாயிண்ட பிடிச்சிடுங்க, இந்த ஆலயம் உங்க பிள்ளைங்களை பரிசுத்தமா நடத்தும், மற்ற ஆலயம் கடைக்கு சொல்லுவாங்க பாவத்தில் நடத்தும். கற்பனை பரிசுத்தமானது, அதுக்கு பரிசுத்தம் தான் நடக்கும். ஆனா உலகத்துக்கு நான் இச்சப்பட்டு ஆசைப்பட்டு என் மூதாருடைய பழக்க வழக்கத்தினுடைய உலகத்துல ஜாயின் பண்ணோம்னா உங்க பிள்ளைக்கு கற்பனை ஒண்ணு இல்லாதனால அது கெட்டு போக வாய்ப்பா இருக்குது. அவ இப்படிதான் அது வஞ்சிக்குது. இங்க கேட்டா கிடைக்காதா, அங்க கேட்டா கிடைக்காதா? கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டா பிரச்சனை. ஆனா கிறிஸ்துடைய ஆவி இல்லாதவன் பாவம் செய்து கெட்டு போவாங்கிறது கட்டாயம். அப்ப கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகம் இல்லைன்னா இந்த அந்தி கிறிஸ்து ஆவி அப்படியே நம்மளை லகுவான பாதை எடுத்துட்டு போகும். இயேசுவை தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொல்ல விடாமல் பண்றதுல இன்னொரு விஷயம் இருக்குது. பேதுருட்ட இயேசு சொன்னார். இயேசு கேட்டார், மறுபடியும் அதுல இருந்து வர்றேன், உலகம் என்னை யார் என்று சொல்லுகிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உம்முடைய எலியா என்று சொல்றாங்க, தீர்க்கதரிசியில ஒருவர்னு சொல்றாங்க, உம்முடைய யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, இப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க இல்லையா? அப்ப உடனே கேட்பாரு, சரி உலகத்தை விடு, அது கிறிஸ்துவோட கூட நடக்கல, நீங்க 3.5 வருஷம் என்னோட கூட நடக்கிறீங்களா, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லிட்டான் இல்லையா? சொன்ன பின்னாடி தேவன் சொன்னாரு, மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல. அதாவது இது 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 எப்படி இந்த வசனம்லாம் படிச்சிருக்கிறோம், கண்டுபிடிக்க முடியல பாருங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன். இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா? உண்மையா சொல்றேன், உங்க தகப்பன் யாருன்னு தெரியாது. ஆமென். உண்மையில தெரியாது. இங்க நிறைய பேருடைய தகப்பன் யாருன்னு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நான் நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்தவன் அல்ல, உங்க வீட்டுக்கு நான் வந்தவன் அல்ல, நான் இந்த இடத்துக்கு சம்பந்தக்காரன். அதனால உங்க தகப்பமார்களோடு நீங்க வாழ்ற இடத்துக்கு நான் சம்பந்தம் இல்லாதவனா இருக்கிறதுனால எனக்கு உங்களுடைய காரியங்களை குறித்து உங்க தகப்பனை குறித்து அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா நான் வாழ்ற இடம் வேற, நீங்க வாழ்ற இடம் வேற. இதுதான் கான்செப்ட். தேவன் என்ன சொன்னாருன்னா, மாம்சமும் ரத்தமும் இது உன்னை வெளிப்படுத்தல. அதாவது மாம்சமும் ரத்தமும் தேவ ராஜ்யத்துக்கு போகாது, பிரவேசிக்காது, பைபிள் சொல்லுது. அதாவது பரலோகத்துல இருந்து இயேசு வந்திருக்கிறார் இல்லையா? நான் பரலோகத்தை பற்றி தெரியாத ஒரு மனுஷன், புரியாத ஒரு மனுஷன். அதனால அவர் எங்க இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியவே செய்யாது. அப்போ எனக்கு என் மாம்சம் என் ரத்தம், ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எந்த ஊர்க்காரங்க, உங்க தகப்பன் யாரும் எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்க வரல. அதே போல மாம்சம் ரத்தமும் பரலோக ராஜ்யத்துக்கு போவாதனால பரலோக ராஜ்யத்தை ரகசியத்தை குறித்து யாருக்கும் ஒண்ணும் தெரியவே செய்யாது. அதான் சொன்னாரு, இங்க இருக்கிறவங்கள இயேசு மரியாதையோ குமாரன் தேவடைய குமாரன் இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஏன்னா இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு வந்தார். ஆனா இவங்க யாருமே பரலோக ராஜ்யத்துல போய் அவர் அங்க இருந்தாரா இல்லையான்னு யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது. அதனால மாம்சத்தின்படி சொல்றாங்க இயேசு மரியாதையோ குமாரன். விஷயம் அதாவது மாம்சத்துக்கு ரத்தத்துக்கும் தெய்வீகத்தை பற்றி ஒண்ணு புரிய முடியாதுன்றார். எனக்கு உங்க தகப்பனை பற்றி புரிய முடியாது, உங்க ஊரை பற்றி புரிய முடியாது, உங்க வீட்டை பற்றி புரிய முடியாது. ஏன்னா நான் இங்க இருக்கிறேன், நீங்க அங்க இருக்கிறீங்க, டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம். மனுஷன் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே பரலோகராஜ்யத்துடைய ரகசியத்தை தெரிய முடியல. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் பேதுரு இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு? பரலோகத்துல இருந்து இயேசு அனுப்புனவர் பரலோகத்துல இருந்து இங்க சொன்னாரா? ஆமென். பாருங்களேன். அப்ப இது இந்த சத்தியம் யாருக்கு இது விளங்கும், யாருக்கு புரியும்னா, இயேசு தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு யார் சொல்லுவான்னா, வானத்தில் இருக்கிற ஒரு தெய்வம் பூமியில கீழே இருக்கிற மனுஷனுடைய இருதயத்துல உணர்த்தினாலே தவிர இதை ஒருவனும் நான் தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு அறிக்கை செய்ய மாட்டான். இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. மறுபடியும் சொல்றேன், வானத்தில் இருந்த தேவன் பூமிக்கு குமாரன் அனுப்பிட்டு அப்புறமா அங்க இருந்து அவர் சத்தம் போட்டு பூமிக்கு சொல்றாரு, இது உங்களால கண்டுபிடிக்க முடியாது எங்க இருந்து வந்தாங்கன்னு. ஏன்னா நீங்க பரலோகத்துல ராஜ்யத்துல பார்த்தது கிடையாது. ஆனா பரலோக ராஜ்யத்துல இருந்து அனுப்புன அவர் நான் சொல்றேன், இவரை நான் தான் அனுப்புனேன், என்னுடைய குமாரன். இது எப்படி கேட்கும்னு ஆவிக்குரிய சர்ச்சில் பிரசங்கம் கேட்க 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 இந்த சத்தியத்தை கேட்க கேட்க ஒரு நாளைக்கு நீங்களோட ஓட்டத்தை பார்த்து
இந்த சத்தம் உங்களுடைய இருதயத்துல தொனிக்க பண்ணுவார். அன்னையில இருந்துதான் நீங்க விசுவாசியா மாறுகிறீர்கள். ஞானஸ்தானம் எடுக்கலாம், சபைக்கு வந்தா திருவிருந்து எடுக்கலாம். ஆனா உங்க இருதயத்துல இவர்தான் தேவனுடைய குமாரனை கிறிஸ்துங்கிற சத்தம், ஒரு ஸ்ட்ராங்கான பவர் என்னைக்கு உங்களுக்கு தோன்றதோ அன்னைக்கு தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அன்னைக்கு தான் நீங்க பாக்கியவான். அது வரைக்கும் நம்மளுக்குள்ள அந்த கிறிஸ்துடைய ஆவி இருந்துட்டு பல விஷயங்களை பேசும். அங்க போகாத, சர்ச்சைக்கு போகாத, இங்க போனா கிடைக்காதா அப்படிலாம் சொல்லும். போகலாம், தப்பில்லை. ஆனா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய உறவுகளும் பாவம் செய்யும் போது தேவனை தூசிக்காதீர்கள். கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது உலகம் கெட்டு போய் கிடக்குது, உலகம் ரொம்ப மோசம், உலகம் பிசாசுக்கும் கீழ் இருக்குது, உலகம் பாவத்தினால் பிடிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் தெரியுது. தெரிஞ்சுக்கு பின்னாடியும் கூட நாம் அங்கதான் போய் நிற்கும். ஏன்னா இந்த வஞ்சிக்குது பாருங்க, அங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். நான் சொல்லுவேன், எல்லா இடத்துல என்ன கிடைச்சதோ கிடைக்கட்டும், ஆனா ஆண்டவருடைய சபையில பரிசுத்தம் கிடைக்கும். அதுதான் என்னை வாழ வச்சுக்குவோம். அப்ப மாம்சமும் ரத்தமும் நம்மளுக்கு கிறிஸ்துவ புரிய பண்ணாது. அதோடு கூட அந்த கிறிஸ்துடைய ஆவி பூமியில பிறந்த நம்முடைய இருதயத்துல இருக்கிறதுனால கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் விடாது. இப்ப மனுஷன் ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறான். நான் சொல்லுவேன், நானு இப்படிப்பட்ட நெருக்கத்துல இருந்து மாறுவதற்கு தான் தேவத்தோடு கூட பயணிச்சோம். தென்னை மரம் தேங்காய் தான் போடும், மாம்பழம் மாங்காய் தான் போடும் இல்லையா? மரியா மாம்சம், இயேசு மாம்சம். மரியா சாவு, இயேசு சாகணும். அங்கதான் மாற்றம் வந்துச்சு. மரியா சாவு, இயேசு சாவு அல்ல. அப்ப அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. நல்லா கேளுங்க, மாங்காய் மாங்காய் தான் போடணும், தேங்காய் தேங்காய் தான் போடணும், சாவு சாவை தான் போடணும். மரியா சாவு அப்படின்னா சாவான இயேசுதான் பெற்றிருக்கணும். ஆனா இயேசு சாவில்லை. அப்பதான் தெரியுது. அதனால சொல்றான், இவர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன். அதாவது பிதா சாவில்ல, குமாரனுக்கு சாவில்லை. புரிஞ்சா உங்களுக்கு சொன்னது? அங்கதான் வெளிப்படுத்துறாரு. மரியா தேவனுடைய குமாரன், மரியா மரியாவுடைய குமாரன் ஏசு சொல்லக்கூடாது. ஏன்னா மரியா சாவிற்கு, இயேசுக்கு சாவி இருந்தா மரியாவுடைய குமாரன். மரியாவுக்கு சாவு இருந்ததுனால இவருக்கு சாவில்ல. சாவில்லாதவருக்கும் குமாரன் தான் அவங்க சொல்றான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் எப்படின்னா சாவில்லாத தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. அப்ப சாவை பிறப்பிக்குது, சாவு சாவை பிறப்பிக்குது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுலதான் அவர் சொல்றாரு பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, அவருக்கு சாவில்ல, உமக்கு சாவில்ல. ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. ஏன்னா இதுக்கு பிறகு ரட்சிப்பு, இதுலதான் தேவ ஆவி வரையும் போகுது. இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம், நிறைய சர்ச்சில் ஆவியை பெற்ற சொல்றாங்க. சர்ச்சை விட்டு வெளியில போன அப்படின்னா அப்படி பாரு, எல்லாம் சண்டைக்கு போறான். ஒரு ஆட்டு ஒரு தப்பு இருக்கலாம், தப்பு இல்லை இல்லையா? ஆனா சர்ச்சைக்கு வந்த பின்னாடி எல்லா தப்பும் இருக்கு. அப்படின்னால இந்த ஆவியை பெறல. வேதம் சொல்லுது ரோமர்ல, நீங்க கிறிஸ்து ஆவியை பெற்றால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அத கிறிஸ்துடைய ஆவி மெய்யாகவே உங்களுக்கு வந்தா பூர்ணமாக முடியாட்டி கூட 10ல் 9 கரெக்டா நடப்போம். சும்மா ட்ரெஸ் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட மாட்டேன், நான் கோட்டு போட மாட்டேன், நான் நல்ல பட்டெல்லாம் உடுத்த மாட்டேன்னு சொல்றதெல்லாம் சும்மா போய் கேரக்டர் முழுக்க மோசமா இருக்கு. நீ என்ன வேணாலும் போ, தப்பே கிடையாது. ஆனா கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்ற அளவு கொண்ட விசுவாசம் இருந்தா அந்த ஆவி உனக்குள்ள இருக்கும். உன்னை பாவம் செய்ய அனுமதிக்காது. அது தடப்பணும். இயேசு தேவனுடைய குமாரனே கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கிறதுல என்ன லாபங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம்? நம்ம மாம்சமும் மனசும் இயேசு மரியாதைய குமார்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நம்முடைய ஆவி இயேசுவ மரியாதையுடைய குமாரன்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த கிறிஸ்து ஆவி வந்ததுனால அப்படி பேசிட்டே இருந்தோம். நான் நிறைய விளக்கிட்டேன் இல்லையா? இப்படி பேசிட்டு இருந்த போது, ஆனா நாம ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வந்திருக்கிறோமே, மனசார வந்து இருக்கிறோமே இல்லையா? எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தேவ சமூகத்துல உலகம் முழுவதும் சொல்லுது இயேசு மரியாதைய குமாரன் சொல்லிட்டு இருக்கும் போது, நாம மட்டும் ஒரு சிறு கூட்டம் கிடையாது, இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறோமே, இது சாதாரண விஷயம் கிடையாது, இது பெரிய விஷயம். நான் சொல்லுவேன், இந்த பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம், விசுவாசிச்சிட்டோம், அறிக்கை செஞ்சிட்டோம். இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குதுன்னு சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சு, தெரியுது. நீங்க வாரம் தேவனுடைய சமூகத்துக்கு வரீங்க, இயேசு தான் தேவனுடைய குமாரன் சொல்றீங்க. அந்த மரியாதைய குமாரன் சொன்ன நீங்க இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லிட்டீங்க. பட் ஒரு ஸ்ட்ராங் உங்ககிட்ட இல்லை. அங்கதான் என்ன ஆகுதுன்னா நன்மைகளை கடந்து போயிடுது, பிரச்சனைகள் அங்கதான் உட்பிரவேசிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்ட்ராங்ல தான் நம்ம நிறைய நன்மைகளை பெறப்போம். பேதுரு சொல்றான், இயேசு தேவனுடைய குமாரனே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்துன்னு சொல்றான். சொன்ன பின்னாடி அவனுக்கு என்னென்ன அற்புதம் நடக்குது பாருங்களேன்.
ஆச்சரியமா இருக்குது. இந்த ஒண்ணுக்கு தான் நல்லா கேட்க. இன்னொன்னு சொல்றேன், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, பிரேயர் பண்ண கர்த்தர் கொடுத்துருவாரு. இதுதான் சொன்னேன், அந்திக்கிறிஸ்துடைய ஆவி இதை வச்சுதான் வஞ்சிக்குது இல்லையா? பிரேயர் பண்ண கிடைக்கும். நீங்க பெந்தகோஸ்துக்கு போறீங்க, நீங்கள் சத்தம் போடுறீங்க, பிரேயர் பண்றீங்க. நாங்களும் கோயிலுக்கு போறோம், பிரேயர் பண்றோம், சத்தம் போடுறோம். அப்ப எங்களுக்கு நீங்க பிரேயர் பண்ணா கிடைக்கும், நாங்க பிரேயர் பண்ணா கிடைக்காது அப்படின்றாங்க. நம்ம பிரேயர் பண்றதுக்கு வரல, பிரேயரும் பண்றோம். அதோ பாக்கிலும் தேவனுடைய 10 கற்பனையில பரிசுத்தமாக்க வந்திருக்கோம். நம்முடைய கோட்பாடு பரிசுத்த கோட்பாடு, அவங்களுக்கு அது கிடையாது. சரியா? இப்போ இந்த கோட்பாட்டுல பேதுரு வந்துட்டான். இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டு கற்பனையில வாழ்ந்து பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு வந்துட்டான் இல்லையா? இப்போ அதுல நிலைச்சு நிக்கிறான். இப்ப எவ்வளவு அற்புதம் நடக்குது பாருங்களேன். இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். கல்லுன பாறை, பாறைன பேதுரு. பேதுரு பார்த்து சொல்றாரு, இந்த கல்லுல என் சர்ச்சை கட்டுவேன். ஏன்னா இந்த கல், இந்த பாறை ஒரு காலம் உடைஞ்சு போவாது. எதுலன்னு? விசுவாசத்துல. உயிரே போனாலும் இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துங்கிற விசுவாசத்தை விட்டு மாற மாட்டான். அதுக்கு பேர் தான் கல்லுன்றாரு, பாறைன்றாரு. சரியா? இதுல என் சபையை கட்டுவோன்றார். சபை என்னது? என் சபைன்ற கருத்தர். அப்படின்னா கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களுக்கு பேரு சபை. ஸ்ட்ராங்கா இருக்கு தேவத்திட்ட, ஸ்ட்ராங்கான பவர்ல இருக்கிற பேதுருட்ட இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லுற ஜனங்களை கொண்டு கெட்டாரு. இப்படி கெட்டும்போது என்ன கிடைக்குதுன்னா, சங்கீதம் 23 சொல்லுது, தாவீது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள வசனம் அது, மகா சபையில் உண்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ள உண்மை புகழ்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்படி எனக்கு தந்த ஜனங்களோடு கூட நான் கர்த்தரை துதிச்சு பாடும்போது என் பிராணனை அழிவுக்கு மீட்டு விடுகிறீர். நிறைய பேரு இந்த ஆராதனையில பங்கு பெற மாட்டாங்க, ஏன்னா கத்திட்டே இருக்கிறாங்க, இது பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது என்னன்னா, கிறிஸ்துவ ஆழமா வச்சிருக்கிற ஒரு போதகண்ட கிறிஸ்துவை நம்பி வர்ற ஜனங்கள் கூடி ஆராதிக்கும் போது என் ஆத்மா அழிவை காணக்கூடாதபடி பாதுகாக்கப்படுகிறது என்ற. அப்புறம் சொல்றாரு, என் ஆத்மா மட்டும் அழிவுக்கு போறது கிடையாது, எனக்கு உண்டான எந்த நன்மைகளையும் சிங்கங்கள் எடுத்துக்கொண்டு போவதற்கு தேவன் அனுமதிக்கிறது கிடையாது. இந்த ஆராதனை பவர் என்ன? கிறிஸ்துவிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிற மனுஷன் ஆராதிக்கும் போது அவன் ஆத்மா ஒரு காலமும் பாதாளம் போகாது, கெட்டு போகாதுங்க. கண்டிப்பா சொல்றேன், கெட்டு போகாது. கண்டிப்பா கர்த்தர் பிடிச்சு வைப்பாரு. ஏன்னா கர்த்தரிடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, அதான் சொல்லுது பாருங்க, கல்மலையில கட்டப்பட்ட ஒரு வீடு பெருங்காற்று அடிச்சு மழை அடிச்சு எல்லாம் அடிச்சு அது அசைக்கப்படுவதில்லை, எல்லாம் அடிக்குது, அது ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த மாதிரி தான் கிறிஸ்துவிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிற மனுஷனுடைய ஆத்மா ஒரு காலம் நரகம் போவாது, அழியாது. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிங்கங்கள் பீறி போட்டவும் தேவன் அனுமதிக்கிறது கிடையாது. நீங்க சொல்லலாம் ஜெபம் பண்ணா கிடைக்கும், அது 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 பெரும் முட்டாள்தனம். நான் சொல்லுவேன், அது கரெக்டா சொல்றேன், பரிசுத்தமா இருந்து ஜெபம் பண்ணுங்க, அதுதான் சரியானது. ஆமென். கடமைக்கு ஒரு பிரேயரை போட்டு நீங்க தப்பிச்சு போக முடியாது, தேவன் தராது. ஸ்ட்ராங் கண்மலையில கட்டப்பட்ட வீடா இருக்கும். இல்லைன்னா பேதுரு சொல்றதுல பாறைனும் அந்த மாதிரி பெரிய உருட்டுனாலும் உருண்டு போகாத பாறையா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ அவனுக்கு தான் சொல்றாரு, உன் ஆத்மா அழியாது, உனக்கு உண்டான ஒன்றையும் ஒருவன் எடுத்துக்கொண்டு போக கிடையாது. உங்க ஆத்மா யாரும் திருடிட்டு போக முடியாது. ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்கா இருந்துடுங்க. பல பேர் வருவாங்க, விட்டுறாதீங்கன்றேன் நான். பி ஸ்ட்ராங். கஷ்டத்துல ஸ்ட்ராங்கா இருங்க, துன்பத்துல ஸ்ட்ராங்கா இருங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களை மாற்றுவார். 12 அப்போஸ்தலர்ல முதலே நிறைய பேர் செத்துட்டாங்க. ஆனா பேதுருவே நிறைய நேரம் பிடிச்சி ஜெயில போடதான் செய்றாங்க. அப்படியே தேவதூதன் வந்து எல்லாத்தையும் கலட்டி அப்படியே வெளியே கொண்டு போட்டுறாங்க. ஏன் நல்லா கேளுங்க, யாக்கோபு பிடிச்சாங்க, கொண்டு போட்டாங்க இல்லையா? ஆனா பேதுருவை பிடிச்சாங்க, கொண்டு போட முடியல. ஏன்னா யாக்கோபை பார்க்கிலும் 100 மடங்கு பேதுரு விசுவாச வீரன். யாக்கோபு இயேசுக்கு பின்னாடி எங்கேயுமே ஓடனது கிடையாது, ஊழியத்துக்கு வேண்டி எங்கேயும் ஓடுனது கிடையாது. பேதுரு அப்படி இல்லை, கர்த்தருக்குன்னா முன்னிட்டு தான் நிற்பான். அதனால கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு தேவதூதனை அப்பப்ப அனுப்பி அப்பப்ப ஜெயிலெல்லாம் உடைச்சி ஜெயில குலுங்க பண்ணி கேட்டை பிடிச்சி வெளியே போட்டு அப்படியே நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தார். ஏன்னா ஃபெய்த் தான் முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் தான் பரிசுத்தமானதும் கூட. அப்ப இந்த பாயிண்ட்ல போற ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான். மத்தேயு 16:18 பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. பாதாளத்துக்கு 3 வாசல். இந்த 3 வாசல வழியா தான் எல்லாம் பாதாளத்துக்கு போறான் பாருங்க. வாசல் ஏசாயா 38:9-10 இருக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி நோய்பட்டு சாக கடந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா உயிர் பழைச்சிட்டான். சரியா? அப்போ அவர் எழுதுறாரு, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு அவன் சுகமாகப்பட்ட பொழுது எழுதினது, நான் பூரண ஆயுசுக்கு உட்படாமல்
பாதாள வாசலுக்கு உட்படுவேன் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, நோயெல்லாம் வந்த பின்னாடி அவர் சொல்றாரு, வாத நோயெல்லாம் பிடிச்சிச்சு. அப்ப சொல்றாரு, பாதாளத்துடைய வாசலுக்கு உட்படுகிறேன் அப்படின்றார். அது என்ன 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 அர்த்தம் அப்படின்னா, இந்த நோய், இந்த வாதம் எல்லாம் உள்ள வந்த உடனே அவருக்கு ஒண்ணு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியில ராஜா அவருக்கு புரியுது, ஏன்டா வந்திருக்கிறது ஏதோ ஒன்று கிடையாது, பாதாளத்துக்கு கொண்டு போற வாசல் வந்திருக்குது. நோய் வாதையை பத்தி சொல்றாரு, பாதாளத்துடைய வாசல் வந்திருக்குது, இப்ப நான் இப்படி போறேன்னாரு. ஆனாலும் அவர் தேவத்திட்ட ஸ்ட்ராங்கா இருந்தபடினால தேவன் அந்த பாதாள வாசலுக்கு பிரவேசிக்க விடாமல் தேவனை காப்பாற்றார். நல்லா கேட்டுக்க, நல்லா கேட்கணும். அப்ப நான் சொல்றேன், பாதாளத்துடைய வாசல் அடிக்கடி நிறைய பேருக்கு வருது இல்லையா? நிறைய நோய்கள் வந்துருது, நிறைய பிரச்சனைகள் வந்துருது, கேன்சர் வந்துருது, ஹார்ட்ல வீக் வந்துருது இல்லையா, கால் வலி வந்துருது. இதெல்லாம் பாதாளத்துடைய வாசல்கள். நான் சொல்லுவேன், கர்த்தரத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா அது உங்களை மேற்கொள்வது கிடையாது. எசேக்கியேல் ராஜாவை சொல்றாரு கர்த்தர்ட்ட, இது நோய் வந்த பின்னாடி இந்த சோறு போரமா இருந்துட்டு, ஆண்டவர் உமக்கு முன்னாடி எவ்வளவு உத்தமா இருந்தேன். ஏசாயா தீர்க்கதரிசி வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி டக்குன்னு அவர் சட்டையை பிடிச்சி கர்த்தர் பிடிச்சிட்டு சொல்றாரு, நீ போகாத, இவனை சுகமாக்கிட்டு போ, வேணா அவன் சொன்னதை கேட்டு மீற முடியல, பாதாளத்துடைய வாசல் வந்திருக்குது, ஆனா ஒரு வார்த்தை சொல்றான், உமக்கு முன்னாடி உத்தமமா நடந்தனே ஆண்டவரே, என்னை கைவிடாதேன்னு. உடனே பாதாளுடைய வாசல் போயிட்டு. நான் சொன்னேன் அதான் சொல்ற பாருங்க, பி ஸ்ட்ராங்கிறது இந்த உத்தமத்தை தான் சொல்லுது. நீங்க கர்த்தரிடத்துல உத்தமமா இருந்தா கண்டிப்பா இந்த பாதாளத்துடைய வாசல் ஆகிய வாதையும் நோயையும் உங்ககிட்ட வரலாம், ஆனா அந்த வாசல் வழியா நீ மரணத்தை காண்பது கிடையாது. என்னைக்கு ஒரு மனுஷன், நான் சொல்லுவேன், கிறிஸ்து விட்ட உண்மையாட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ அவன் பிரேயர் கேட்கப்படும். கிறிஸ்து விட்ட உண்மையா ஸ்ட்ராங்கா இருக்கிற மனுஷன் அவன் பிரேயர் பண்ணாலும் அவன் பிரேயர் பண்ண கேட்கப்படும். நான் பிரேயர் பண்ணாலும் கேட்கப்படும், நீங்க பிரேயர் பண்ணாலும் கேட்கப்படும். உண்மை ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் புத்தகம் 37வது அதிகாரம் 35வது வசனத்துல யாக்கோபு சொன்னா, துக்கத்தோட பாதாளத்துல இறங்குவேன். அதாவது துக்கங்கிறது பாதாளத்துடைய வாசல். அவருக்கு என்ன துக்கம்னா, அவருடைய குமாரனை யோசேப்பை அடிச்சு கொன்னுட்டாங்க. இப்ப துக்கம் வந்துட்டு அவர் சொல்றாரு, இந்த துக்கம் என்னை பாதாளத்துக்கு போக சொல்லுது, என்ன சாக சொல்லுதுன்னாரு. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. துக்கம் ஜாஸ்தி ஆகும்போது கண்டிப்பா அது மரணத்தை தான் பிரவேசிக்கும், மரணத்துக்குள்ளதான் கொண்டு போகும். துக்கம் அடக்க முடியலன்னா அடுத்து மரணம் தான். ஹிட்லர் துக்கத்தினால தானா செத்தார். துக்கம் வந்து நாடெல்லாம் பிடிச்சிட்டாங்க, இனி சரி யுத்தம் பண்ணி தான் பார்ப்போம், தப்பிச்சு பார்ப்போம்னு சொல்லல. துக்கம் தொண்டை நெரிச்ச போது தானா செத்து போனார் அவரு. துக்கம் அப்படிப்பட்ட ஒரு பவர். இயேசுக்கு துக்கம் வந்த பின்னாடி சொன்னாரு, இந்த சிலுவையை சுமக்காம ஓடிக்கலாம்னு. துக்கம் அவ்வளவு பவர் உள்ளது பாருங்க. அதான் யாக்கோபு சொல்றாரு, துக்கம் வந்து இப்ப என் தொண்டையை நெரிச்சு இப்ப மரணத்தை கொண்டு போகுது. இங்கே ஆவிக்குரிய நிறைய பேர் துக்கப்பட்டே வாழ்க்கை நாசம் பண்றான். அவர் சொன்னாரு. ஆனா யாக்கோபு அது ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா யாக்கோபுக்கு பைபிள் சொல்லுது, அவன் தேவனை விட்டு பின்னிட்டு போவதற்கு காலங்களும் சமயங்களும் கிடைச்ச பின்னாடியும் அவன் தேவனை விட்டு போகாம வந்துட்டேன், இனி அவ்வளவுதான், இனி திருப்பி போக மாட்டேன் நின்னான். அதனால அவனுக்கு வந்து துக்கத்தை தேவன் களிப்பாய் மாற்றினார். அந்த சாகவே இல்லை. கடைசியில ஒரு நாள் பார்க்கிறார், யோசேப்பானி. நான் சொல்லுவேன், இப்படிதான் அற்புதம் நடக்கும். நீங்க நினைக்கலாம், கிறிஸ்து விட்ட நிக்கிறவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறவன் நினைக்கலாம், நான் இனி நல்லா வரமாட்டேன், எல்லாம் என்ன விட்டு போயிட்டு துக்கம் தோண்டே நெரிக்குது. நான் சொல்லுவேன், பிசாசு கொஞ்ச நாளைக்கு அந்த நன்மையை மறைச்சு வச்சிருக்கும், ஒரு நாளைக்கு நாம் வெற்றி பெறுவோம். ஆமென். பல வருஷமா நினைச்சிட்டு இருந்தான், யோசேப்பு செத்தே போயிட்டான். நான் போக மாட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சொல்லுவேன், நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உங்க வீட்டுல ஒரு பிள்ளை செத்துச்சு, நீங்க சபைக்கு வர மாட்டீங்க. அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி தன்னுடைய செல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை, அழகா வளர்த்த பிள்ளை செத்து போச்சு, மிருகங்கள் கொண்டுட்டு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கர்த்தரை விட்டு போகல. அதனால கர்த்தர் திருப்பி யோசிப்பவன் கொடுத்தார். இன்னொரு இடத்துல சொல்லுது, இன்னொன்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் மரண வாசல். துக்கம் பயங்கரமான ஒரு ஆபத்து. ஆதியாகமம் புத்தகம் 42:38 யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் எகிப்துக்கு போய் சாப்பாடு வாங்க போறாங்க. சாப்பாடு வாங்க போகும்போது அங்க யோசேப்பு சிமியோனை பிடிச்சி வச்சுட்டான். வீட்டுக்கு வர்றாங்க, யாக்கோபிட்ட சொல்றாங்க, சிமியோன் எகிப்துல மாட்டிக்கிட்டான், இந்த ஆளுக்கு சஞ்சலம், அடப்பாவியா, முன்னாடி ஒரு அருமையான பையன் வச்சிருந்தேன் யோசேப்பு, அவனும் போயிட்டான். இப்ப கடைசியில ஒண்ணு பெத்து வச்சிருந்தேன் முதிர் காலத்துல, அப்படி இப்படின்னு அதுவும் போச்சா, சரி நான் இனி இருந்து புரோஜனம் இல்லை, சஞ்சலத்தோடு கூட மரணத்துக்கு மறுபடி அதான் சொல்றான். ஏன்னா சஞ்சலம் வந்தோடனே நீ சாக போறேன். சஞ்சலம் வந்தா நிறைய பேர் கடவுளை விட்டு ஓடிடுவான். ஜீவனை விட்டு போயிடுவான். சஞ்சலம், துக்கம், வியாதி, நோய்கள்
நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சர்ச்சுக்கு போனேன் பாஸ்டர், நான் நல்லா வரல பாஸ்டர், அதெல்லாம் அங்கே போகிறேன், பாஸ்டர் அங்கே போனேன், நோய் வந்துச்சு பாஸ்டர், அங்கே போகிறேன். பட் அப்படி நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சஞ்சலம், வறுமை, தவிப்பு, கஷ்டம், இதெல்லாம் மரண வாசல், பாதாள வாசல். நிறைய பேர் அது இருக்குது. அவங்க நிறைய பேர் சொல்றாங்க, என்ன செய்யணும்னு தெரியல, கடவுள்கிட்ட போய் இத்தனை வருஷம் ஆச்சு. நான் சொல்றேன், பி ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கா இருங்க, உண்மையா இருங்க. கண்டிப்பா சொல்லுவேன், எல்லா பிசாசும் உங்களை விட்டு போகும். எனக்கும் ஒரு குணம் இருக்குங்க, எனக்கும் பிரச்சனை இருக்கு. எனக்கும் பாவங்கள் பிரச்சனைகள் வரும்போது நான் தெய்வத்தை கட்டி பிடிச்சி அங்கேயே கடந்து விடுவேன். என் பிரச்சனைக்கு என் ஆத்மா ஒரு இளைப்பாறுதலை கற்று தருவார். அப்புறம் தான் அதை விட்டு எந்திரிச்சு போவேன், வீட்டுக்கு போவேன். நான் சொல்றேன், ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துக்கம், கவலை, பாடு, கண்ணீர், கவலை, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மனுஷன் கிடையாது. உள்ள ஓடி வாங்க, தெய்வத்திட்ட ப்ரேயர் பண்ணுங்க. கஷ்டம் வருதா ஓடுவே, வேதத்தை வாசிங்க, ப்ரேயர் பண்ணுங்க. இதை செஞ்சுட்டே இருங்க. ஒன்றும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, எங்கள் வீட்டில் வருமானம் இல்லை, எங்கள் வீட்டில் நோய் வந்துருச்சு, எங்கள் வீட்டில் பிரச்சனை பெருசாக இருக்குது. அதெல்லாம் பேசுறவன் கர்த்தர்கிட்ட ஸ்ட்ராங் இல்லாத மனுஷன். ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னா அப்படி சொல்ல மாட்டேன், கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் எல்லா பிரச்சனையும் விட்டு போகும். ஜெபம் பண்றதை நீங்க நம்பாதுங்க, பண்ணுங்க. வாழ்நாள் முழு ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதுல எல்லாரும் சொல்றாங்க பலன் இருக்குது. பலன் இல்லைன்னு அடிச்சு பேசுறேன் நான். ஜெபம் பண்ற சொல்றதுன்னு சொல்ல நம்பாத. நீ ஒன்னு பரிசுத்தம், இன்னொன்னு விசுவாசம். இந்த ரெண்டுல கரெக்டா இருக்கு. இந்த ரெண்டுக்கு வேண்டி நீ ப்ரேயர் பண்ணு, இந்த ரெண்டுக்கு வேண்டி உபாசம் பண்ணு, இந்த ரெண்டுக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணு. பரிசுத்தமா இருக்கணும், விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். இந்த ரெண்டுக்கு தான் நீ எல்லாம் பண்ணணும். இந்த ரெண்டு தான் உங்களை மாற்ற போகும். இந்த ரெண்டு இல்லாததுக்கு பேர் தான் அந்திகிறிஸ்துடைய ஆவி வஞ்சிக்குது. நாங்களும் ஜெபம் பண்ணா கிடைக்கும். ஆனா ஆவிக்குரிய திறமை ப்ரேயர் பண்றது இல்லை. ப்ரேயர் எல்லா மதத்திலையும் இருக்குது. ஆவிக்குரிய திறமை பரிசுத்தம், விசுவாசம் தான். நான் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய கற்பனை வாழுவேன். அவனோட போக்கு தான் உங்களை ஆளாக்குது. நான் சொல்ல உண்மைதான், உண்மைதான் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. உண்மையா இருப்பேன் நான். இல்லை நீங்க நினைக்கிறீங்க பிரேயர் பரலோராஜ்யம் போகும், போவே செய்யாது. ரெண்டே தான் பரலோராஜ்யம் போகும். ஒன்று பரிசுத்தம், ஒன்று நற்கிரியை. இந்த ரெண்டு இருந்தாதான் பிரேயர் விண்ணப்பத்தை தேவன் பார்க்கிறார். பி ஸ்ட்ராங்காரி, உண்மையாரி, பரிசுத்தத்துல தேவனை விசுவாசிக்கிறதுல உண்மையாரி, யாருக்காண்டி விட்டு கொடுக்காத. எந்த வருத்தமும், எந்த துக்கமும், எந்த மரணமும், எந்த வியாதியும் வந்தாலும் அதை உங்களை விட்டு ஓட கடவுது. பாவியுடைய ஜெபம் அவருடைய மடியிலே சாபமாய் திரும்ப கடவுதுன்னு இருக்குது. பாவிகள் ஜெபம் பண்ணா அது சாபமாவனு மடியில வரும். ஆனா பரிசுத்தவான் ஜெபம் பண்ணா அது ஆசீர்வாதமாய் கடந்து வரும். ஏமேன். பிரேயர் சென்டர் தான். ஆனா நீங்க வாழ்ற வாழ்க்கை ரெண்டு இருக்குது. ஒரு பக்கம் பரிசுத்தம், ஒரு பக்கம் பாவம். இந்த சென்டரா இருக்கிறத நீங்க எந்த பக்கத்துல சாட்சி இழுக்கிறீங்களோ அதுபடிதான் இப்ப வாழ்க்கை மாறப்போகுது. பிரேயருங்கிறது எதையா ஒன்று கொண்டு வர்றது தான். ஆனா அது கொண்டு வருவதற்கேற்ற வாழ்க்கை உங்ககிட்ட இருந்தா தான் அது கொண்டு வர வேண்டிய கனியை கொண்டு வரும். பழைய காலத்துல இந்த ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட காசு இருக்காதுங்க. ஆனா ஒரு மனுஷன் கூட அவனை தெய்வத்தை விட்டு பிரிக்க முடியாது. இன்னைக்கு தேவன் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. தேவனை ஒரு பொருட்டாட்டை என்றது கிடையாது. நான் பார்த்திருக்கிற நிறைய ஊழியக்காரங்களை அழுக்கு இன்னைக்கும் பார்ப்பேன். இன்னைக்கும் என்கிட்ட மாசத்துக்கு 3 நேரம் காசு வாங்க வர்ற ஊழியக்காரங்க இருப்பாங்க. அவங்களால நடக்க முடியாது. பிள்ளைகள் நிறைய சம்பாதிக்குது. அப்ப நான் கேட்பேன், ஏன் நீங்க இங்க மாசத்துக்கு 3 நேரம்லாம் நீங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, காசு பணம் முக்கியம் கிடையாது, என் விசுவாசத்துடைய ஓட்டத்தை கடைசி வரைக்கும் சின்ன ஆவிக்குரிய வாழ்க்கையை செஞ்சாதான் சாவம் அப்படின்றான். அப்படி ஒரு பேக் எடுத்து கக்கையில வச்சுக்கிட்டு நடக்கும்போது நான் சொல்லுவேன், சில நேரத்தில் நடக்காதீங்க, விழுந்து போறீங்க அப்படின்னு. விழுந்து செத்தாலும் சாவனை தவிர கடைசி வரைக்கும் இப்ப என்னால முடிஞ்சது ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஜெபிக்கிறது, அதையாவது நான் கடைசி காலம் வரைக்கும் செய்வோம். அதுதாங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. காசு இருக்குது, பணம் இருக்குது, சூழ்நிலைக்கு மாறுறது, அங்க போறது, இங்க போறனோ. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மை. அந்த உண்மையின்படி கடைசி வரைக்கும் வாழ்வேன். ஆமென். நீங்க நோய் வரும்போது நிறைய பேர் சொல்றது, ஆண்டவரே என் நோய் வந்துருச்சு, எனக்கு குணமாக்கும். ஓகே ஓகே வச்சுக்கோங்க. ஆனா நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரை இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், செய்த பாவத்தை விட்டுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிதான் செய்யணும். என் விசுவாசம் இனி மாறாது, என் உண்மை இனி மாறாது, உமக்காக வாழுவேன், என் பிரச்சனையை மாற்றும். அப்படிதான் பேசணுமே தவிர ஆண்டவரே ஜெபம் பண்றேன் தாரணம். கடவுள் கேட்கவே செய்ய. உமக்காக நான் வாழுவேன், உமக்காக வாழுவேன், உண்மையா இருப்பேன், உத்தமமா இருப்பேன். அதுதான் பவர். இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறவனுக்கு தேவன் ஆத்மாவை அழிவுல விடுற கிடையாதுன்னு சொன்னேன். அவன் நன்மைகள் அவன்கிட்ட போவான்னு சொன்னேன். அப்புறமா சொன்னேன், துக்கம், சஞ்சலம், நோய், வாதை இவைகள் அவனை மரணத்துக்கு கொண்டு போகான்னு சொன்னேன். 3வது ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. நான் சொல்லுவேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு மனுஷன்
தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு வர்றதை விட்டுறக்கூடாது. ஒரு நாள்ல கூட நீங்க வேதம் வாசித்து ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது. அதெல்லாம் விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிக்க செய்கிறது. 3வது பாயிண்ட், தெய்வத்துக்குள்ளாக பவரா இருந்தா, உண்மையாட்டு விசுவாசத்துல உறுதியா இருந்தா என்னத்தை கொடுக்கிறார்? பேதுரு அப்படி உண்மையா உறுதியா இருந்ததுனால 16:19 சொல்லுது, பரலோகத்தின் திறவுகள்ல நான் உனக்கு தருவேன். உலகத்துல நிறைய சாவி இருக்குது, கீ இருக்குது. அது எல்லாம் இந்த பூமியில போட்டு திறக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு அது உதவே செய்யாது. ஆமேன். ஆனா பரலோகத்துல இருந்து ஒரு சாவி வருது. பேதுரு சொல்ற, பரலோகத்துல இருந்து நான் உங்களுக்கு சாவியை தாரேன். அந்த சாவி பூலோகத்துல நீ என்ன பண்ணாலும் ஆகும், எது செய்யாம போனாலும் அது ஆகும் அப்படின்ட்டார். அவன் சொல்லுங்களேன், அவர் சொல்றாரு, இந்த சாவி, பரலோகத்தின் சாவி ஒன்று தருவேன், நீ பூமியில எவைகளை கற்றியோ அது கட்டப்படும் அப்படின்னு. இது எதை குறிக்குதுன்னா, ஃபுல்லா அற்புதத்தினுடைய காரியத்தை குறிக்குது, பிசாச துரத்தை பத்தி குறிக்குது. நீ என்ன சொன்னியோ அது அப்படியே நடக்கும். நீ எதை வேண்டாம் சொல்றியோ அது நடக்காது, எதை வேணும் சொல்றியோ அது உனக்கு நடக்கும். இப்ப நம்ம ஊர்ல ஒரு சாவி இருக்கீங்களா, இந்த ரூம் சாவிய மேல இருக்கிற ரூம்ல போட்டா திறக்க. ஆமேன். ஆனா பரலோகத்தில் இருக்கிற சாவிய எல்லா மனுஷன்டையும் அது வேலை செய்யும். அது ஒரு பவர். அது எந்த மனுஷனையும் சுகமாக்கும், எந்த மனுஷனையும் பெரியவனாக்கும். அதுக்கு ஜாதி, மதம், ஆண், பெண், சிறியவர்கள் பெரியவர்களும் கிடையாது. இந்த சாவியை வச்சிருக்க மனுஷன் உலகத்துல எதை வேணும் செய்ய முடியும். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குற? இன்னொன்னு இதுல ஒண்ணு சொல்லிட்டு தான் போவேன் நான். என்ன, பேதுருக்கு அப்பம் ஜெபிக்க தெரியாது. 16வது அதிகாரம் மத்தேயு 16ல பேதுருக்கு ஜெபிக்கவே தெரியாது. ஏன்னா இயேசு சாக போகும்போது இந்த சொல்றாரு, 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாது. இல்ல சொல்ல, ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கொடுப்பான்னு சொன்னாங்களா, அதுக்கு தான் சொன்னேன். ஜெபம் பண்ணாலாம் ஒண்ணும் கிடையாது. கூடயே போயிட்டு இருக்கும் போது பேதுரை பத்தி ஒன்னே ஒண்ணு சொல்றான், ஆண்டவரே, ஜீவன் உள்ள தேவனத்தை விட்டுட்டு நான் எங்க போவேன்? அந்த ஒரு ஃபேத்துக்கு தான் சொன்னாரு, இந்த பரலோக ராஜ்யம் திறவுகளை உனக்கு தர்றேன். அப்பமே தருவம் சொல்லிட்டாரு. இப்போ கடைசி நாட்கள் இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணா எல்லாம் தூங்கிட்டான். ஆனா அப்படி தூங்கினாலும் அவன் விசுவாசம் கர்த்தரை விட்டு மாறாதவைகளா இருந்தபடினால அந்த விசுவாசத்துக்கு, உண்மை உள்ள விசுவாசத்துக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தின் சாவியை கொடுத்தார். சொல்றான், ஜீசஸ் ஹீல்ஸ் யூ, இயேசுக்கு சொன்ன குணமாக்குறாரு. உடனே 8 வருஷம் இருந்த திமிர்வாதக்காரன் உடனே எந்திரிச்சான். அங்க பிரேயரே நடக்கல. ஆலயத்துக்கு போறாங்க, அங்க ஒரு சப்பன் இருக்கிறான், கையை பிடிச்சி தூக்கி விட்டா காலம் கரட சரியாயிருது. நல்லா கேளுங்க, இயேசு கிறிஸ்து செத்து ஒரு 15 நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டான். 15 நாள் அவ்வளவு பெரிய பிரேயர் வீரனா? எல்லாரும் சொல்றாங்க பெந்தகோஸ்து நாள் வந்து ஒரு முறைப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் கொடுக்கல. ஏன்னா பெந்தகோஸ்து நாள் வந்தாலும் வராம போனாலும் இயேசு கிறிஸ்து செத்த பின்னாடி அங்க சபை நடத்தக்கூடாது. சபை நடத்துற அவ்வளவு கஷ்டம். பைபிள் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் ஒருவனமாய் கூடி அப்பம் விற்பதற்கு கூடியிருந்தாங்க, ஜெபம் பண்றதுக்கு கூடியிருந்தாங்க. கதவை பூட்டி உள்ளாரில் இருந்தான். அவன் ஜெபம் பண்ணுவதற்கும் அப்பம் விற்கிறதுக்கும் அந்த பயம், எப்ப மாட்டினா செத்தங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தரை ஆராதிச்சா சொல்ற பாக்கல, எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தரை விசுவாசத்தோட கூட இருந்தான். அந்த பவருக்கு தான் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்ப நான் சொல்றேன், இந்த என்ன நடக்கட்டுங்க, ஒரு அப்பம் விற்கிறதுக்குமா ரூமை பூட்டிக்கிட்டு உள்ள நிக்கணும், ஒரு பிரேயர் பண்ணதுக்குமா பூட்டிட்டு உள்ள நிக்கணும். பெந்தகோஸ்து நாள் வந்த போது கூட இதான் அவங்க செஞ்சாங்க. ஆமென். அப்ப நான் சொல்லுவேன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு வந்தாலும் உங்க விசுவாசம் தோல்வி இல்லாம இருந்துச்சுன்னு, விசுவாசம் உண்மை உள்ளவராக இருந்துச்சுன்னு, நீங்க சொல்றது உங்களுக்கு நடக்கும். எங்கேயாவது 4 பேர் குவார்டர் குடிச்சா அதுல ஒரு பெக்க தெரியாமலே உருவி உள்ள ஊத்திச்சு இருந்தது. சில பேர் சண்டை போடுறாங்க, எனக்கு ஒரு பெக்கு தந்தா என்ன, எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போனீங்க கேட்டா 40 வருஷம் சர்ச்சைக்கு போறேன், இன்னும் ஒரு பெக்கு ஊத்துனாதான் சண்டை நிக்குது. பாடுபோது நீங்க பார்க்கணுமே, சூப்பரா இருக்கீங்க, வா ஊ வா ஊன்னு. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா ஃபெயில். வாழ்க்கையில என்னைக்கு ஜெயிக்கிறீங்களோ அப்பமே எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமே சொல்லுங்களேன். காசு, பணம், பொருள், பொண்ணு, பெண்ணு, கணவன், எதுக்கும் நான் தெய்வத்தை மறுதலிக்காம இருந்தால் இவைகள் கிடைக்கிறது.